மனிதன் என்பவன் ஆசைகளால் கட்டமைக்கப்பட்டவன். ஆசைகளால் கட்டமைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆசை இல்லாமல் வாழ முடியாது யாராலையும். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆசைகளை குறைத்து கொள்ளலாம். தேவையற்ற ஆசைகள் தான் மனிதனுக்கு பல நேரங்களில் பாவங்களில் போய் விழ வைக்கிறது. குறிப்பாக 3 விதமான ஆசை மனிதனை துரத்தி கொண்டே இருக்கிறது. மண் மீது ஆசை, பொன் மீது ஆசை, பெண் மீது ஆசை, இல்லையா? பல நேரங்களில் இந்த 3 ஆசைகளில் ஏதோ ஒன்றில்தான் அவன் சிக்கி சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு போகக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். ஒன்றை புரிஞ்சுக்கணும், உலகத்தினுடைய யதார்த்தம் என்னன்னா, நம்ம எம்புட்டு தான் ஆசைப்பட்டாலும் நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும், ஒட்டுறது தான் ஒட்டும். நீங்கள் 100% உங்கள் ஆசையை இந்த உலகத்தில் ஃபுல்லாக அதை செயல்படுத்தி சொர்க்கபுரியாக உலகத்தை மாற்றணும்னு நினச்சாலும் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை தான் நல்லா தருவான். ஆனால் சொர்க்கத்தில் ஆசைப்பட்டா என்ன கிடைக்கும்? 100% கிடைக்கும். நீங்கள் சொர்க்கத்தில் என்ன ஆசைப்பட்டாலும் அதை 100% தருவான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், அல் குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் எதையெல்லாம் விரும்புவீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் அங்கே தருவான். இங்கே நம்ம எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் கிடைச்சாலும் அதில் ஏதாவது முன்ன பின்ன ஓட்ட உடசல் இருக்கும், குறைகள் இருக்கும்.